ஹலோ மை டியர் ஃபேன்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட ரிவ்யூ வந்து நான் ரொம்ப நாளாகவே கொடுக்காமே வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஷாப் ஓப்பன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் நான் இன்ன வரைக்கும் நான் போடவே இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் எங்கே இருக்குது, எப்படி வரணும், லொக்கேஷன் எல்லாமே நான் போட்டு வரேன். ஸோ அந்த வீடியோ பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கலெக்ஷன் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேங்க்கில் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிலீஸ் பண்ணல, ஃபிஷ் கலெக்ஷன் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஃபாக்ஸ் ஸ்டைல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு, ஒயிட்டு, ரெயின்போ, கிரவுண்ட் டைல் எல்லாமே வந்திருக்கு. பியூர் ஒயிட்டு, பியூர் ரெட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோயின்னு சொல்லுவாங்க, சர்பாட்டா கோயின்னு சொல்லுவாங்க, சர்பாட்டா கார்ப் சாரி. பார்த்திங்கன்னா கோய் ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா ஹெட்டு பார்த்திங்கன்னா எல்லோவாகவும் பிளாக் ஷேடும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஈல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஈல் ஃபிஷ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்மே நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. பட் இப்போதைக்கு நான் ஒரு பேர் தான் எடுத்து வந்திருக்கேன் டிஸ்பிளேக்கு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷா இல்லை கோய் ஃபிஷ்ஷு சாரி கௌரா ஃபிஷ்ஷஸ், நார்மல் கௌரா ஃபிஷ்ஷு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கோல்டும் டெட்டஸ்கோப்பும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன கோல்டு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல் டைல் கோய் ஃபிஷ் இருக்குது. அதாவது வேல் டைல் சாதா கோய் ஃபிஷ்லேயே பார்த்தீங்கன்னா வேல் டைல் இருக்குது. ஸோ இது ஒரு 2 பேர் எடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அந்த வேல் டைல் கோய் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட டைல் பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்தி வரும், அவ்வளோ பெருசு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கலர் டெட்ராஸ் இருக்குது, கப்பீஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா மாலி ஃபிஷ்ஷு, நார்மலாக குட்டி போடுற மாலி. ஸோ எல்லோரும் காமனாக வாங்குகிற ஒரு மாலி ஃபிஷ் அது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ பார்ப்போம், டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். ஸோ நம்ம கடையோட செட்டப் இப்படி தான் இருக்கும். அண்ட் இல்லை ஃபைனலி பார்த்திங்கன்னா வீக்லி 1 டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட பிளட் வார்ம்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் பிளட் வார்ம்ஸு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அண்டு இதான் பார்த்தீங்கன்னா இந்த வேல் டைல் கோய் ஃபிஷ்ஷுன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. ஸோ இந்த டைல் பார்த்தீங்கன்னா மீன் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு இந்த டைல் வளரும். ஸோ நார்மல் கோய் ஃபிஷ்லேயே இது பார்த்தீங்கன்னா வேல் டைல் கோயின்னு சொல்லுவாங்க. இது நார்மல் கோய் வேறு, வேல் டைல் கோய் வேறு. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கர்பாட்டா கார்ப்புன்னு சொன்னேன்ல, அந்த ஹெட்டில் பாருங்கள் மஞ்சள் இருக்குல்ல. ஸோ அது ஒரு 20 பக்கம் எடுத்து வந்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பக்கம் வந்து எகிரி கீழே குவிச்சு செத்து போச்சு, ரொம்ப சேட் ஆகிடுச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டு. இதுலேயே சின்ன கோல்டு பெரிய கோல்டுன்னு இருக்குது, பிரித்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் கோய், முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கோய், அதுலேயே நார்மல் கோய். இது கோய் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டெட்டஸ்கோப்புன்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, கோல்டு ஃபிஷ் வரட்டியோட சேர்ந்தது தான். கண்ணு பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா டெட்டஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. அண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைனேடு கோல்டு இருக்குது, அந்த மண்டையில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு லைனேடு கோல்டு. அண்ட் வராண்டா கோல்டுன்னு ஒன்று இருக்கும். அண்ட் நார்மல் கோல்டுலேயே பெரிய கோல்டு ஒரு பேர் இருக்குது. அதில் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏஞ்சல் சின்ன கோல்டு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாலி இருக்கும். மாலி காமனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபிஷ், அதுதான் குட்டி போகிற வெரைட்டிஸ். பக்கத்துலேயே பேரட்டு, மேலே ஒன்று கீழே ஒன்று பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன், நீ மட்டும் ஏன்டா கம்மிட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்டேன். அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பிரித்து வச்சிட்டேன் கடிச்சிக்கிட்டு. இங்கிட்டு பலூன் மாலி, இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவணா இருக்குது, அலிகேட்டர் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்றாவே விட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே சைஸ் நம்ம ஒன்றா விடலாம். பெருசாக ஆகிறப்ப தான் நம்ம வந்து ஒன்றா விட்டால் அடிச்சுக்கும். ஸோ 4 இன்ச் சைஸ் 5 இன்ச் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, ஒன்றா விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் குட்டிங்க, ஒரு 100 குட்டி பக்கம் எடுத்து வந்தேன், மிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டுங்க, ஹெட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ல வரேன். நிறைய பேர் வந்து ரிசல்ட் நல்லாக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது நம்மள்ட்ட ஃப்ளோரான் குட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஹெட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் கீழே. அண்ட் இது பார்த்திங்கன்னா வாஸ்து மீன், அதான் அந்த ஃப்ளோரானோட குட்டிங்க. இது வந்து பெருசு. ஸோ ஹெட்டோடு இருக்குது 2 நம்மள்ட்ட கையில் எப்போவுமே இருக்கும் நம்மள்ட்ட. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ். அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கப்பீஸ் இருக்குது, டம்போயர் நார்மல். அண்டு பார்த்திங்கன்னா டெட்ராஸ் இருக்குது சின்னது. அப்படியே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா டைகரும் பெரிய டெட்ராஸும் விட்டு வச்சுருப்பேன் கலரில். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஈல் ஃபிஷ், பாம்பு மாதிரி ஒரு மீன் காமிச்சேன்ல முன்னாடி பாக்கெட்டில், அது பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்கேன். பட் ஒரு பேர் தான் எடுத்து வந்தேன், நிறைய எடுத்து வரணும்னு இருந்தேன். பட் ஓகே,
போக போக ஏற்றிடலாம். ஸோ பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கும், ஆனால் சாஃப்ட் டைப்புங்க ரொம்ப. இது பார்த்திங்கன்னா கலர் டெட்ராஸும் டைகர், க்ரீன் டைகர், ரெட் டைகர் விட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஹீல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு வீடியோஸ்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோஸ் இருக்குது, இருங்க அதையும் பார்த்துருவோம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கடையில் எப்போவுமே. ஸோ டேம்டு காக்டெயிலும் பார்த்தீங்கன்னா டேம்டு பைனாப்பிள் கண்ணூர் இருக்குது. ஸோ பைனாப்பிள் கண்ணூர் வந்து நம்மளோடது ஓனு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளேயே அங்கிட்டு அழிச்சாட்டம் பண்ணிட்டு அலைவாங்க. ஸோ லப்பர் பேண்டை கடிச்சு விளாண்டுட்டுருக்கு. இது என்னடானா சாக்கோட நூலை பிச்சு விளாண்டுட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ கூண்டு லவ் பேர்ட்ஸுமே இருக்குது. அண்ட் ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபுல் ரெட் ஃபைட்டர் எப்போவுமே இருக்கும் நம்மள்கிட்ட. அண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டைல் இருக்குது, ப்ளக்கார்டும் இருக்குது. பட் ப்ளக்கார்டு இப்போ கையில் இல்லை, இப்போதைக்கு ஃபுல் மூணும் கிரவுண்ட் டைல் இருக்கும். ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸ், இதுதான் ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ். ஸோ ப்ளூ கலர்லேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டைலு. இது ஃபுல் மூன் பார்த்தீங்கன்னா ரெட் டைல், ரோஸ் டைல்னு சொல்லுவாங்க. ஸோ செமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளாக்கு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஸ்டர் கிராஸ் ரோஸ் டைல்னு சொல்லுவாங்க அதுவுமே. ஸோ இவன் பாருங்கள் சேட்டைக்குன்னு இருக்கான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கான். பக்கத்தில் ஒரு ஃபீமேலை போட்டோன்னா பைப்பில் எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணுறான் பாருங்கள், கரெக்டாக நான் பார்க்குறான். ஸோ ஃபெதர்ஸ்லாம் நல்லாவே விரிச்சிட்டு செமையாக இருக்கான் இவன், செம்ம ஆக்டிவாக இருக்கான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரெட் ஃபைட்டர் இருக்குது. அண்டு இது வந்து பிளாக் ஃபீமேலு, இது ரோஸ் டைல், அது ஒரு கிரவுண்ட் டைல் ஒன்று இருக்குது. ப்ளூ வந்து ஒயிட் டு ஆலில் ஒரு கிரவுண்ட் டைல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள் ப்ளூ ட்ராகன் ஒன்று இருக்கும் ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ இது டபுள் கலர் வரும். ப்ளூவும் பார்த்திங்கன்னா டைல் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் வரும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி நிறைய ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க, வந்து பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னுச்சு, ஃபிஷஸ் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேஷன்லாம் எங்கே இருக்குது என்ன ஏதுங்கிறதுலாம் நான் வீடியோ போடலை. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஷாப் எங்கே இருக்குது எப்படி வரணுங்கிற வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.